திமுகவின் முன்னாள் எம்எல்ஏ கு.க. செல்வம் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக காலமாகியுள்ளார். திமுக தலைமை நிலைய செயலாளரான கு.க. செல்வம் அவர்கள் போரூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து உள்ளார். திமுகவில் தலைமை நிலைய அலுவலக செயலாளராக கு.க. செல்வம் அவர்கள் இருந்தார். திமுக தலைவர் ஸ்டாலின் உட்பட கட்சியின் மூத்த நிர்வாகிகளிடம் நெருங்கி பழகியவர். சென்னை 1000 விளக்கு தொகுதியில் 2016ஆம் ஆண்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருந்தார். பின்னர் கட்சி பதவி விவகாரத்தில் அதிருப்தியில் இருந்த அவர் திடீரென டெல்லி சென்று அப்போதைய தமிழக பாஜக தலைவர் எல். முருகன் மூலம் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை சந்தித்தார். அப்போதும் திமுகவையும் விமர்சிப்பதாக பேசி வந்தார். பின்னர் திமுகவின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அவரை நீக்கி உத்தரவிடப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக அவர் 2020இல் பாஜகவில் சேர்ந்து செயல்படத் தொடங்கினார். பாஜகவில் மாநில செயற்குழு உறுப்பினராக பணியாற்றி வந்தார். இருப்பினும் பாஜகவில் அவருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை. இதனையடுத்து கு.க. செல்வம் அவர்கள் மீண்டும் 2022இல் திமுகவுக்கு திரும்பினார். நேரடி அரசியலில் இருந்து சில ஆண்டுகாலமாக ஒதுங்கியிருந்த கு.க. செல்வம் அவர்கள் தற்போது உடல்நலக்குறைவால் போரூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கு.க. செல்வம் உயிரிழந்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கு.க. செல்வமின் மறைவானது திமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கு.க. செல்வத்தின் வீட்டிற்கு சென்று இரங்கல் தெரிவிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது.